வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கல்ல, அப்ப வீடு போர்க்களமா தானே இருக்கும். படை எடுத்து வந்துட்டாங்கன்றதுக்காக சண்டை போடணும்னு அவசியம் இல்ல, சமாதானமா கூட போலாம். ஏன் குழந்தைய கை நீட்டி அடிச்ச எவங்கிட்டயோ நான் சமாதானமா போகணும்னு அவசியம் இல்ல. இன்னும் அந்த அளவுக்கு எனக்கு மான ரோஷம் கெட்டு போயில்ல. உங்களுக்கு மான ரோஷம் இல்லாம இருந்தா நீங்க வேணும்னா உங்க தம்பி குடும்பத்தை தலையில தூக்கி வச்சுட்டு தாங்குங்க. என்ன சொன்ன? எனக்கு மானம் ரோஷம் இல்லையா? வைத்தறிச்சலையாவது நம்ம கொட்டிக்கிட்டோமா? ரொம்ப நாள் பிரிஞ்சு போய் இங்க வராம என்கிட்ட பேசாம இருந்த தம்பி குடும்பத்தோட திரும்ப வந்துட்டான்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த சந்தோஷம் நீடிக்காம என் குடும்பத்துக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனைகளை உண்டாக்கி சொத்தை பிரிச்சு வீட்டை ரெண்டாக்கி பிரச்சனைகள் அதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறப்ப நான் முட்டாள்தனமான காரியம் செஞ்சுட்டேன். எல்லார் முன்னாடியும் கனகவலியை கை நீட்டி அடிச்சிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கூடிய சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணுமே. கௌதம், ஏன்பா அழைச்சிட்டு வரீங்க? பேசாதீங்க டாடி, எல்லாம் உங்களால தான். நான் என்னப்பா பண்ணேன்? நீங்க எதுக்கு அம்மா வடிச்சீங்க? தப்புதான், அடிச்சிருக்க கூடாது. ஆனா அடிக்க வேண்டிய சூழ்நிலைய உங்க அம்மாவே உருவாக்கிட்டாள. உருவாக்கிட்டா நீங்க உடனே அவங்களை அடிக்கிறதா? எந்த சூழ்நிலையிலும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாம போய் நாம பண்ற தப்புகள்னால நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆடும். நீங்க தானே டாடி அடிக்கடி சொல்வீங்க. இப்போ நீங்களே கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலனா எப்படி டாடி? நீங்க அம்மா அடிச்சதுனால அம்மா எங்க கூட சரியாவே பேச மாட்டேங்கிறாங்க. நீங்க கோபப்பட்டு எங்களோட சந்தோஷத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டீங்களே. போங்க, போய் அம்மாவை சமாதானப்படுத்தி அவங்க கூட பேசுங்க. இல்லாட்டி நீங்க எங்க கூட பேசாதீங்க, நாங்க எங்கேயாவது போயிடுறோம். இந்த பிஞ்சு மனசுகளை இப்படி காயப்படுத்திட்டு அம்மாடி, நான் இப்படிதான் நடக்கும்னு தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் இப்பவே போய் அம்மாவை சமாதானப்படுத்தி உங்ககிட்ட பேச வைக்கிறேன். வாங்க. நாங்க வரல, நீங்களே போய் அம்மா கிட்ட பேசுங்க. அவங்களா வந்து எங்க கூட பேசினாதான் நாங்க அவங்க கூட பேசுவோம். ஆமா டாடி.
தெரியாம தப்புதான். 4 பேருக்கு முன்னாடி உன்னை அடிச்சிருக்க கூடாதுதான். தப்புதான். எனக்கு கோவம் வந்துடுச்சா, அந்த கோவத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் என் கோவத்தை உங்ககிட்ட காட்டாம நான் யார்கிட்ட காட்டுவேன்? அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருக்கானுங்க. அதுதான் நான் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறமா இப்படி பேசாம அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கனகு ப்ளீஸ். நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம தான் விட்டு கொடுத்து போனோம். அதை நீ ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்திருந்தீன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா? என் தம்பி என்கிட்ட பாசத்தை தான் எதிர்பார்த்து வரான்னு நினைச்சேன். ஆனா அவன் பங்கு கேட்டு வந்திருக்கான்றது நான் நினைச்சே பார்க்கல. சரி, வீட்டை தான் பிரிச்சு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமும் என்கிட்ட எதை எதிர்பார்த்து இப்படி மல்லுக்கு நிக்கிறான்னே தெரியவே இல்லை. சரி விடு, அவன் எக்கடாவது கெட்டு போட்டோம். ஆனா அவனும் அவன் பொண்டாட்டியோ நம்ம குடும்பத்தினுடைய அமைதியை கெடுக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது. அவ்வளவுதான். இனிமே எது நடந்தாலும் நான் உன் மேல கோவப்பட மாட்டேன். போதுமா? கனகு, இப்போ என்ன நடந்து போச்சுன்னு ஒரேடியா புரியாதான் பிடிக்கிற? குடும்பம், புருஷன், பொண்டாட்டினா சண்டை, சச்சரவு, கோபம், தாபம், முட்டல், மோதல் இது நாளும் இருக்கதான் செய்யும். அதுக்காக ஒரேடியா அழுதுகிட்டு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டா அது நல்லதில்லை. நான் என்ன சொல்லி கேட்காம என்னைக்கு இல்லாத திருநாள நீங்க என்ன கை நீட்டி அடிச்சீங்களே, அது மட்டும் நல்லதா? நான் என் குழந்தைகளுக்காக பேசுறது தப்பா? அது நான் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல பொங்கி போடுறதுக்கும் துணி துவைச்சு போடுறதுக்கும் வந்த வேலைக்காரினா என் கோபத்தையும் என் பாசத்தையும் நான் வெளிப்படுத்த கூடாது. யார் என்ன பேசினாலும் நான் எதுவும் பேசக்கூடாது. அதை தானே நீங்க என்கிட்ட எதிர்பார்க்கறீங்க. சரிங்க, இனிமே நான் பேசவே மாட்டேன். பேசலைங்க, விட்டுடுங்க. கனகு, கனகு. ஐயோ, இனிமே இந்த வேதாளத்தை நான் எப்படி முருங்கை மரத்துல இருந்து இறக்க போறேன்? பெருமாளே, என்னுடைய நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் இப்படி அல்லாட்டமா ஆயிடுச்சே. காப்பாத்துப்பா. மாயா, நான் உன்னை அம்ப எடுத்துட்டு வர சொன்னேன், செஞ்சுட்டு வர சொல்ல. மன்னிச்சுக்கோங்க எஜமா, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அங்க போய் நில்லு. எதுக்கு எஜமா? என்னது எதுக்கா? என்ன கேள்வி இது? கையில வில்லு வச்சுட்டு இருக்கல்ல, குடி பார்த்து பழகிறதுக்கு தான். அடுத்த வாரம் காம்படிஷன். எஜமா, மாமரத்துல இருக்க மாங்காக்கு குறி வச்சு பழகினா அது பிரயோஜனமா இருக்கும். அதை விட்டுட்டு ஷட் அப். நான் தான் சொல்ல வந்தா பொண்ணு கன்வின்ஸ் பண்ண வந்துருவியே. நீ அடிமையா நான் அடிமையா? மன்னிச்சுக்கங்க, நான் தான் அடிமை. தெரியுதுல, அப்ப போய் நில்லு. சரி. வலது கை எடுத்து நீட்டு. ஐயா, 5 விரலையும் சூரியன் மாதிரி விரிச்சு காட்டு. முதல்ல இந்த 5 விரலுக்கும் 1 by 1 அன்பு விட்டுட்டு அடுத்த கையோட 5 விரலுக்கும் குறி வைக்க போறேன். வேண்டாம் வேண்டாம். ஆனா ஒண்ணு, அடுத்த ஆரோல இது கண்டிப்பா மிஸ்ஸே ஆகாது. நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன் ஜமா. என்ன செய்தி? சீக்கிரமா சொல்லிட்டு போங்க. ஒரு அமோகமான சண்டை காட்சி பார்த்துட்டு வரேன் ஜமா. என்ன கௌதம் கௌரி வீட்ல ஏதோ டிவில ஃபைட் சீன் பார்த்துட்டு வந்தீங்களா? கிண்டல் பண்ணாதீங்க ஜமா. நாங்க பார்த்தது படம் இல்ல, நேரடி சண்டை காட்சி. அதுல கத்தி இல்ல, ரத்தம் இல்ல. அந்த யுத்தத்துல சத்தம் அதிகம், குழப்பம் அதை விட அதிகம். ஆனா கிளைமாக்ஸ் மட்டும் அமைதியா இருந்தது. ஒரு யுத்தம் முடிஞ்சா அதோட விளைவா அமைதி பிறக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். சோ நீங்க பார்த்த சண்டை காட்சியில ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. ஆனா சண்டை யார் யாருக்கு நடந்தது
எஜமா சொல்றது சரிதான். அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ கொஞ்சம் மூடு. எஜமா, கோதண்டம் கனகு 2 பேருக்கு இடையில நடந்ததுதான் நாங்க பார்த்த சண்டை காட்சி. குட் குட். யூ மீன் கௌதமோட அப்பாக்கும் அம்மாக்கும் இடையில ஃபைட், அப்படிதானே? ஆமா எஜமா. சரி, ஆனா அந்த கிளைமேக்ஸ் மட்டும் ஏதோ அமைதியா இருக்குன்னு சொன்னியே, அது எந்த அர்த்தத்துல அப்படி சொன்ன? நான் சொல்றேன் எஜமா, சுண்டல் பிரச்சனையில நாங்க உருவாக்கி விட்ட சண்டை ஏறக்குறைய உச்ச கட்டத்துக்கு போயிடுச்சு. இப்போ கோதண்டத்துக்கும் கணக்குக்கும் பேச்சுவார்த்தையே இல்ல. புருஷன் தனக்கு சாதகமா பேசலையேங்கிற ஆதங்கத்துல இனிமே வீட்ல யாரோடையும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டா கௌரியோட அம்மா. கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா கௌதம் கௌரி 2 பேருக்கும் பெருசா ஒண்ணும் பாதிப்பு இல்லையே. அத நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. என்ன எஜமா இப்படி சொல்லிட்டீங்க? அம்மா நம்ம கூட பேசலன்னதும் அந்த குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? அத பார்த்து எங்களுக்கே பாவமா இருந்ததுன்னா பாத்துக்கங்களேன். அந்த குடும்பத்துல அவங்க அம்மா மட்டும் இல்ல, யாரும் யாரு கூடயும் பேசக்கூடாது. குடும்பமே சீரழிஞ்சு சின்ன பின்னமாகணும். இது சீக்கிரமே நடக்கணும். அப்பதான் கௌதம் கௌரி மேல இருக்கிற ஆத்திரம் எனக்கு அடங்கும். எஜமா, இந்த நேரத்துல நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? நீயே சொல்லு. எஜமா, நீங்க நினைக்கிற மாதிரி கௌதம் குடும்பத்தை அவ்வளவு சீக்கிரமா நீங்க பழி வாங்க முடியாது. ஏன்னா அந்த குடும்பத்துக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதை காக்கிறதுக்கு 2 கரங்கள் இருக்கு. அந்த 2 கரம் யாரு? மூசாவோடது. அடிச்சி வாய்க்கழுவு. அந்த மூசா ஒரு பூதப்பையன். அவனால நம்ம எஜமானுக்கு எதிராக ஒரு காரியம் பண்ண முடியாது. சரி சரி, நீங்க அமைதியா கௌதம் வீட்டுக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நான் மாயாவை கவனிச்சு. உத்தரவு எஜமா, நாங்க வரோம். வாடா வாடா. நாம வேலைய விட்ட இடத்துல இருந்து தொடங்கலாமா? போய் நில்லு. சும்மாவா சொன்னாங்க, நல்லா மாட்டிக்கிட்டேன். மம்மி, நான் ரெடி. லஞ்ச் பாக்ஸ் ரெடியா? மம்மி, எனக்கு தயிர் சாதம் மட்டும் போதும், கூட எதுவும் வைக்க வேணாம். ஏன் மம்மி எங்ககிட்ட வாய் திறந்து பேச மாட்டேங்கிறீங்க? நாங்களா உங்களை திட்டினோம்? அப்பா தானே உங்களை திட்டினாரு. நீங்க ஏன் எங்க கூட பேச மாட்டேங்கிறீங்க? கௌரி, நீ சீக்கிரம் சாப்பிட்டு வா. நான் ஷூ போட்டு ரெடியா இருக்கேன். மம்மி என் மேல கோவமா இருக்காங்க, ஷூ போட்டு விட மாட்டாங்க. வா. மம்மி, நான் ரோஸ் கேட்டேன்ல, வாங்கிட்டு வந்துட்டீங்களா?